அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு புதிய மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே இலங்கையை பொறுத்தளவில் மிக ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். காரணம், இம்மாதம் 15ஆம் திகதி வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள். ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள். அதற்கு பிறகு அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெற இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது 10 அரசாங்கங்களின் கீழ் அனைவருக்கும் பொறுப்பு என்று ஜனாதிபதி நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். அது என்ன 10 அரசாங்கங்கள்? பார்க்கலாம். 10 அரசாங்கங்களின் கீழ் அனைவருக்கும் பொறுப்பு. ஆதரவு வழங்க முன்வந்த 116 முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி உறுதி. பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் பேசிய போது அவரும் அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரம் பற்றி பின்னர் பேசலாம், எனவே ஏனைய நடவடிக்கைகளை இப்போது நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் பாரபட்சமின்றி நாட்டை புதிய கோணத்தில் முன்னோக்கி கொண்டு செல்லவே தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மத்திய அரசாங்கம் 9 மாகாண அரசாங்கங்கள் உள்ளடங்கலாக 10 அரசாங்கங்களின் கீழ் உள்ள அனைவருக்கும் பொறுப்புகளை வழங்கி நாட்டை முன்னேற்றுவதாக உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொடர்கிறது வீரகேசரி பத்திரிகையிலே அந்த செய்தி. பிரதிநிதிகள் 116 பேர் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். அவர்களுடனான சந்திப்பு பத்திரமுல்லையில் உள்ள வாட்டர்சேஜ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதுதான் ஜனாதிபதி இதனை தெரிவிக்கின்றார். அதே நேரத்தில் நாட்டில் உள்ள இளைஞர்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு தொழில் வழங்க வேண்டும், வறுமையை ஒழித்து நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அந்த நடவடிக்கைகளுக்காக நான் 9 மாகாண அரசாங்கங்கள் மற்றும் மத்திய அரசாங்கம் உள்ளடங்கலாக 10 அரசாங்கங்களின் கீழ் உள்ள அனைவருக்கும் பொறுப்புகளை வழங்குவோம். புதிய கோணத்தில் முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன். இந்த பயணத்தை தொடர்வோம், அனைவரும் இணைந்து முன்னேறுவோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட 9 பேருடன் அரசாங்கத்தின் கீழ் நிதி அமைச்சர்கள் குழுவும் உள்ளது. அரச சபை ஒன்றையும் முன்மொழியவிருக்கிறோம். அதில் ஜனாதிபதி, பிரதமர், கட்சி தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் அங்கம் வைப்பர். 2017ஆம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்த குழுவுக்கு வழங்கப்பட்ட அறிக்கையின் பரிந்துரைகளின்படி 7 மாகாணங்களின் முதலமைச்சர்கள் செயற்பட்டு வருகின்றனர். தமிழ் கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. போலீஸ் அதிகாரம் பற்றி பின்னர் பேசலாம். இந்த நடவடிக்கைகள் இப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளோம். விவசாயம், நவீனமயமாக்கல், பாடசாலை கல்வி, சுற்றுலா பொறுப்புகள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். எம்மிடம் பெரிய பணிக்குழு ஒன்று உள்ளது. இந்த 10 அரசாங்கங்கள் ஊடாக நாட்டை முன்னேற்றி செல்ல எதிர்பார்க்கின்றோம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் எல்லோரும் பேசும்போது மிக அவதானத்தோடு மிகவும் கவனமாக பேசுகின்றார்கள். இந்த போலீஸ் அதிகாரம் என்ற வார்த்தை வரும்போது அதை பிறகு பார்க்கலாம் என்று. இந்த மாதிரி நேரத்தில், ஒரு தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தப்பி தவறி கூட வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துவிட்டால், அதாவது கண்டிப்பாக போலீஸ் அதிகாரத்தையும் வழங்குவோம் என்று இதோ ரணில் விக்ரமசிங்க கூறிவிட்டார், இதோ அவர் கூறிவிட்டார், இதோ இவர் கூறிவிட்டார், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்குவதற்கு கூறிவிட்டார் என்று பேசும் பொருளாக மாற்றி விடுவார்கள் என்பதற்காகவே மிகவும் அவதானத்துடன் இந்த விடயத்தை ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஏனைய கட்சியினராக இருக்கட்டும், கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கட்டும் கையாளுகின்றார்கள். சரி, இது இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு சிறுபான்மையின கட்சிகள், குறிப்பாக அது கூட்டமைப்பினராக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பினராக இருக்கட்டும், அல்லது ருஷாட் பதுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும், இவர்கள் ஆதரவு தெரிவிக்காமல் இருப்பதற்கான காரணம் பொதுஜன பெரமுன அல்லது மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அல்லது மொட்டு கட்சியின் அரசாங்கத்தோடு ரணில் விக்ரமசிங்க சேர்ந்திருப்பதால் தானே. ஆனால் இனி மொட்டு கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு இல்லை என்று கூறிவிட்டது. தாராளமாக கூட்டமைப்பினர் ஹக்கீம், ரிஷாட் ஆகியோர் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளலாம் என்று நக்கலாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் சொல்கின்றார் நாமல் ராஜபக்ச.
கூட்டமைப்பினர் அகீம் ரிஷார்டை அரசாங்கத்துடன் இனி இணைக்கலாம். ரணிலை மொட்டில் களமிறக்க அடுத்த வாரம் பரிந்துரைப்போம் என்கிறார் நாமல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொதுஜன பெரமுனவின் மொட்டு சின்னத்தின் வேட்பாளராக களமிறக்கும் யோசனையே எதிர்வரும் வாரம் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் முன்வைப்போம். எமது வேட்பாளர் யார் என்பதையும் நாட்டு மக்களுக்கு எதிர்வரும் வாரம் அளவில் பகிரங்கப்படுத்துவோம் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போதுதான் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவிக்கிறார். குறிப்பாக இந்த பொதுஜன பெரமுனவின் முடிவுகள் தொடர்பாகவும், குறிப்பாக அவர்கள் யாருக்கு ஆதரவு வழங்கப் போகின்றார்கள், அதாவது அரசியல்வாதிகள் வீடுகளுக்கு தீ வைக்க வேண்டும் என்று மக்கள் குறிப்பிடுவது நியாயம் என்று எனக்கு தோன்றுகின்றது. இதே செய்தி சிங்கள பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அதனையும் நான் உங்களுக்கு வாசிக்க இருந்தேன். அதே செய்தி தமிழிலும் வந்திருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொதுஜன பெரமுனவின் மொட்டு சின்னத்தில் வேட்பாளராக களமிறக்கும் யோசனை எதிர்வரும் வாரம் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் முன்வைப்போம். எமது வேட்பாளர் யார் என்பதையும் நாட்டு மக்களுக்கு எதிர்வரும் வாரம் அளவில் பகிரங்கப்படுத்துவோம். ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க பொய்யுரைக்கிறார். அவரின் கருத்துக்கு கட்சி என்ற ரீதியில் நாங்கள் பொறுப்பேற்க போவதில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஆனால் இந்த உதயங்க வீரதுங்க அவரிடம் ஊடகங்கள் கேட்கும்போது அவர் எப்பொழுதும் கூறும் விடயம், நாமல் ராஜபக்ச இப்பொழுது களமிறங்க மாட்டார். அவர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுவார். ஆனால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தம்மிக பெரேராவை களமிறக்கப் போகின்றது என்று இந்த உதயங்க வீரதுங்க ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் சொல்லி வருகிறார். ஆனால் அவரது பேச்சை நம்பாதீர்கள். ஊடகங்கள் நீங்கள் அவரிடம் போய் தானே ஐயா கேட்கின்றீர்கள். அவருடைய பேச்சுக்களுக்கு அல்லது அவருடைய கருத்துக்களுக்கு கட்சி பொறுப்பேற்காது என்று நாமல் ராஜபக்ச தெளிவாக கூறினார். ஆகவே இனி உதயங்க வீரதுங்கவின் கருத்துக்கள் செல்லுபடியாகுமா என்று தெரியாது. ஆனால் நேற்றைய தினம் அறிவிக்கப்படவிருந்தது. நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்பட இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அது அறிவிக்கப்படவில்லை, பிற்போடப்பட்டது. எங்களது வேட்பாளர் யார் என்று இப்பொழுது கூற முடியாது என்று. காரணம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவிக்கப் போகும் வேட்பாளரினால் கட்சி பிளவுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் பட்சத்தில் கட்சி இருக்கும். ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சிதைந்து விடுவார்கள். அதே நேரத்தில் தனியாக ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் கட்சியும் இருக்கும். ஆனால் வாக்குகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இதேபடியோ இன்னும் காலம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது. இதை அவசரப்பட்ட எங்களால் கூற முடியாது. காரணம், இன்னும் வேட்பு மனுவை தாக்கல் செய்யவில்லை. இந்த உதயங்க வீரதுங்க முன்னாள் ரஷ்ய தூதுவர் சொல்கின்றார், 14ஆம் திகதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பார் நான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் அப்படி கூறுகின்றார். எதைப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருக்கு ஆதரவு வழங்க போகின்றார்கள் என்று. இப்படி இருக்கும்போது பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட குழு தலைவரும் மாவட்ட தலைவரும் அதே போன்று மிக முக்கியமான ஒருவர், அரசாங்க தரப்பின் மிக முக்கியமான ஒருவர் பாராளுமன்றத்தில் தான் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. எனவே பிரசன்ன ரணதுங்கவை அந்த இடத்தில் இருந்து அகற்ற வேண்டும், அல்லது கம்பஹா மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து அவரை அகற்ற வேண்டும் என்று அண்மையில் கூறப்பட்டது. காரணம், அவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் ஆதரவாக செயற்படுகின்றார். ரணில் விக்ரமசிங்க செல்லக்கூடிய எல்லா மேடைகளிலும் சென்று அவருக்கு ஆதரவாக பேசுகின்றார். அப்படியான ஒருவர் கட்சியின் மாவட்ட தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவருக்கு எதிரான கருத்துக்கள் வலுப்பெற்றிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில். ஆகவே அவர் நேற்று கடிதம் எழுதுகிறார் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதிக்கு. இதோ கடிதம். பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்தை ஏற்க முடியாது. ஜனாதிபதியின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். பிரசன்ன ரணதுங்க மஹிந்தவுக்கு எழுத்து மூலமாக தெரிவிப்பு. பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் அபிலாஷைகளை அல்லது கட்சியை கருத்தில் கொண்டு நிறைவேற்றுக் குழுவில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அந்த தீர்மானத்தை ஏற்கப் போவதில்லை. மனசாட்சிக்கு விரோதமாக செயற்பட முடியாது. ஆகவே நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் என்பதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளேன். அவரது வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என
பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். எனது தந்தை என் அரசியல் ஆசிரியர் ஆவார். இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உள்ளீர்கள். 2015 யாருக்கு சொல்றார் என்றால் நீங்கள் உள்ளீர்கள் என்றார் மஹிந்த ராஜபக்சேக்கு சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உள்ளீர்கள். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் உங்களை தோற்கடித்த போது உங்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர நான் மேல் மாகாண முதலமைச்சர் பதவியையும் விட்டு கொடுத்தேன். உங்கள் மீது நாட்டு மக்கள் மத்தியில் உங்கள் பற்று என்றும் குறைவடையாது. 2015ஆம் ஆண்டு உங்களுக்காக மஹிந்த புயல் என்ற ஒரு கட்டமைப்பை எனது தலைமைத்துவத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. உங்களை ஆட்சிக்கு கொண்டு வர ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது ரகசியம் இல்லை. 2019ஆம் ஆண்டு 69 லட்சம் மக்களாணையுடன் ஆட்சிக்கு வந்த கோட்டாபே ராஜபக்ச பதவி காலத்தை நிறைவு செய்யாமல் பதவி விலகியதன் காரணத்தை புதிதாக குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே ரணில் விக்ரமசிங்க பொருளாதார மீட்சிக்காக செயற்படுத்தியுள்ள திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். பொதுஜன பெரமுனவின் தலைவர்களை சந்தித்த போதே ஜனாதிபதிக்கு மேலும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற யோசனை இதனால் தான் முன்வைத்தோம் என்றும் பிரசன்ன ரணதுங்க தெரிவிக்கிறார். எது எப்படியோ அண்மையில் ஒரு கருத்து கூறப்பட்டு கொண்டு இருக்கின்றது. சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள், சிலருக்கு கொடுக்கப்பட்ட லைசன்கள், சிலருக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள், சிலருக்கு இருக்கக்கூடிய வழக்குகள், இவற்றிலிருந்து தப்பித்து கொள்வதற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னுமொரு விடயமும் கூறப்படுகின்றது. இந்த மாதிரி நேரத்தில் ஜனாதிபதிக்கு கொடுக்கும் ஆதரவை நாங்கள் வாபஸ் பெற்றால் எங்களுக்கு அவர் கொடுத்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும், எங்களுக்கு அவர் கொடுத்த கடன்கள் திருப்பி கொடுக்க வேண்டி வரும், எங்களுக்கு மற்றவர்களால் போடப்பட்ட வழக்குகள் துரிதமாக விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும். எனவே இந்த மாதிரி நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுவதே நல்லது என்று புத்தியான பிள்ளைகளுக்கு தெரியுமாம். அதாவது வாயிருக்கிற பிள்ளை பிழைத்து கொள்வார்கள் என்று சொல்வார். அதே போன்று புத்தி உள்ள பிள்ளைகளும், புத்தி உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும், புத்தி உள்ள இராஜாங்க அமைச்சர்களும், புத்தி உள்ள கேபினட் அமைச்சர்களும் பிழைத்து கொள்வார்கள் என்று கூறப்படுகின்றது. அது எந்த அளவு உண்மை என்று தெரியாது. அப்படியும் இருக்கலாம், அப்படி இல்லாமலும் இருக்கலாம். எல்லாம் ஊகங்கள் தானே. சரி, இப்படி இருக்கும்போது பொதுஜன பெரமுனவால் எம்மை கட்சியிலிருந்து நீக்க முடியாது. எப்படி? இதே மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கடந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஐக்கிய மக்கள் சக்தியில் தற்போது இருக்கக்கூடியவர்கள் முன்பு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து கொண்டு கூறியவை. பொதுஜன பெரமுனவால் எம்மை கட்சியிலிருந்து நீக்க முடியாது, திலும் அமுனுகம சவால். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்தமைக்காக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து எமது உறுப்புரிமையை நீக்குவது இலகுவான விடயம் அல்ல. நீதிமன்றத்தின் ஊடாக இதற்கு நடவடிக்கைகளை எடுக்கும்போது நாடாளுமன்றத்தின் ஆயுட்காலமும் நிறைவடைந்துவிடும். எனவே முடிந்தால் பொதுஜன பெரமுன எமது உறுப்புரிமையை நீக்கி காட்டட்டும் என வர்த்தக மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். இப்படி இருக்க நேரம் இவங்க எல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்க என்றால், நேற்று முன்தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அப்போது ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, இவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். இவர்கள் மத்தியில் தான் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. யார் யாரெல்லாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன களமிறக்கக்கூடிய வேட்பாளருக்கு எதிராக செயற்பட்டு வேறொரு கட்சியிலே அல்லது வேறொரு சுயாதீன வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கப் போகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயலாளர் சாகர காரியவசம் சொல்றார். எனவே இந்த சாகர காரியவசம் கூறியதற்கான பதிலடியை தான் இங்கே திலும் அமுனுகம கொடுக்கிறார். எங்களை கட்சியிலிருந்து நீக்க முடியாது. இதை விட பரவாயில்ல, மஹிந்தானந்த அலுத்கமகே கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கின்றார், அவரை சொல்கின்றார், நான் திலும் அமுனுகம, அதே போன்று லொஹான் ரத்வத்த இவர்கள் இல்லாமல், நாங்கள் இல்லாமல் வெறும் 5 வாக்குகளை பொதுஜன பெரமுன கண்டி மாவட்டத்தில் எடுத்து காட்டட்டும். எப்படி கட்சிக்கு ஆதரவாக இருந்தவங்க இன்றைக்கு இப்படி சவால் விடுறாங்க. எடுத்து காட்டட்டும், பார்க்கலாம் என்று மஹிந்தானந்த அலுத்கம சொல்றார். கண்டி மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெற்றவர்களில் இந்த லொஹான் ரத்வத், திலும் அமுனுகம,
மஹிந்தானந்த அலுத்கமகே இருக்கிறார், ஒருவர் சிறையில் இருக்கிறார். அவரும் கண்டி மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் வந்தவர். கேலிய ரம்புக்வெல்ல முன்னாள் அமைச்சர், அவர் சிறையில் இருக்கிறார். இந்த மூவரை உடைய பெயர்களையும் தான் அவர் கூறுகிறார். மஹிந்தானந்த அலுத்கமே முடிந்தால் கண்டி மாவட்டத்தில் நாங்கள் இல்லாமல் 5 வாக்குகளை எடுத்து காட்டுங்கள் என்று சவால் விடுகின்றார். சரி, இப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே முதலாவது ஆளாக சென்று கட்டுப்பணம் செலுத்தியது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார். அதாவது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தால் நீங்களும் பாராளுமன்ற வேட்பாளராகவோ ஜனாதிபதி வேட்பாளராகவோ போட்டியிடலாம். ஜனாதிபதி வேட்பாளராக தானே பேசப்படுகின்றது. 50,000 ரூபாய் இருந்தால், அதுவும் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தால் 50,000 ரூபாய். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்றால் 75,000. இப்படி தான் முதலாவது ஆளாக போய் ரணில் விக்ரமசிங்க அவர்களது சட்டத்தரணி போய் 75,000 ரூபாவை கட்டி சுயாதீன வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடப் போகின்றார் என்று அறிவித்தார். நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகள் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அப்படி இப்படி என்று இருக்கும்போது நேற்றைய தினம் வேட்புமனுக்கான கட்டுப்பணத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமாகிய ரஞ்சித் மத்துப பண்டாரர் சஜித் பிரேமதாசவுக்காக கட்டினார். பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது, அதை தொடர்ந்து பார்க்கலாம். இதோ ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் தலைமையிலான குழுவினர் கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் வெளியே வந்தபோது, அதாவது வெளியேறிய போது அந்த படம் வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. கட்டுப்பணம் செலுத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நேற்று புதன்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சன ராஜகருண, சந்திம வீரக்கொடி, முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்டவர்களும் பேராசிரியர் GL பீரிஸ் மற்றும் சரித்த ஏரத் ஆகியோரும் இதன் போது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி கொழும்பு சுகதாச மைதானத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணி கையெழுத்திடும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. அன்றைய தினம் 10 அரசியல் குழுக்கள் எம்முடன் இணைய உள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவிக்கையில் 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்று ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்ட தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அதாவது தெரிவு செய்யப்படுவதில்லை என்பதை, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதில்லை. 17 மில்லியன் மக்கள் வாக்காளர்கள் தான் ஜனாதிபதியை தெரிவு செய்கின்றனர். ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் மரிக்கார் தெரிவித்தார். இதேபடியோ நேற்றைய தினம் சஜித் பிரேமதாஸ் அவருக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இப்படி இருக்கும்போது 8ஆம் தேதி ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வின் மூலம் ஒப்பந்தங்கள் கைச்சாத்தப்படுகின்றது. எங்களுக்கும் உங்களுக்கும் இதுதான் டீல். நாங்கள் வெற்றி பெற்றால் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதியாகுவார். இந்த பங்காளி கட்சிகள் எல்லாவற்றுக்குமான ஒப்பந்தத்திலே நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் எங்களோடு நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் உங்களுக்கு ஒரு கேபினட் அமைச்சர் பதவி, 2 ராஜாங்க அமைச்சர் பதவி. உங்கள் கட்சிக்கு 2 கேபினட் அமைச்சர் பதவி, 3 ராஜாங்க அமைச்சர் பதவி. இப்படியெல்லாம் நாங்கள் தருவோம் என்றும் சொல்லலாம். நீங்கள் நினைக்கின்றீர்களா இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக சரி நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகின்றோம், மலையகத்தில் உள்ள லயன்களுக்கெல்லாம் மாற்றி, அந்த லயன் வீடுகளை எல்லாம் மாற்றி நல்ல வீடுகளை கட்டி தருகின்றீர்கள், எங்களுக்கு அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போடுங்கள். சரி, அதையும் வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு ஒப்பந்தம் கொண்டு போட்டுத்தாங்க. 7 பச்சஸ் காணி கிடைக்காத மக்களுக்கு அனைவருக்குமே 7 பச்சஸ் காணி வழங்குகின்றோம் மலையகத்திலே என்று அப்படி ஒரு ஒப்பந்தம் நீங்கள் போட்டு எங்களுக்கு தான். இவர்களுடைய அரசியல் நோக்கம் என்னவென்றால் எங்களுக்கு எத்தனை கேபினட் அமைச்சர் பதவி கிடைக்கும், எங்களுக்கு எத்தனை ராஜாங்க அமைச்சர் பதவி கிடைக்கும், இதுதான். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது, தொடர்ந்து பார்க்கலாம். இது ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்றவர்களை பார்க்கவும் முடியாது, தோல்வி அடைந்தவர்களிடம் போய் கேட்கவும் முடியாது.
சரி, இப்படி இருக்கும்போது இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளுடன் பேச்சு. ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களுடன் சஜித் இன்று பேச்சு. ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதன்போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவது தொடர்பில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் நாளைய தினம் இடம்பெற உள்ளது. இந்த கூட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெற வேண்டிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். இவங்க சொல்ற விடயங்கள் அங்கே அதாவது அந்த விஞ்ஞாபனத்தில் இடம்பெறவில்லை என்றால் என்ன செய்வார்கள்? நாளை எப்படியாவது, அதாவது நாளை தான் இடம்பெற இருக்கின்றது, வெள்ளிக்கிழமை, முடியுமான அளவு நாங்கள் அவருடைய கருத்துக்களை நேரடியாக இந்த நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்ற முயற்சிகளை செய்து பார்ப்போம் என்ன சொல்கின்றார் என்று. சரி, இப்படி இருக்கும்போது ரணிலுக்கான ஆதரவை அறிவித்தது சுதந்திர கட்சி. சுதந்திர கட்சி இப்பொழுது 2ஆக 3ஆக 4ஆக பிளவடைந்து எல்லாம் இருக்கின்றது. கட்சிக்கு எதிரான வழக்குகளும் இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இவர்தான் இருக்கின்றார் என்று நீதிமன்றத்தால் கூறப்பட்ட தயாசிரி ஜெயசேகர தரப்பினர் அவர்கள் தங்கள் ஆதரவை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். அதே போன்று நிமால் சிறிபால் டி சில்வா கேபினட் அமைச்சர், அதே போன்று மஹிந்த அமரவீர கேபினட் அமைச்சர், அதே போன்று ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவன் அந்த கூட்டணியில் இருக்கின்றார், அந்த அணியில் இருக்கின்றார். அதே போன்று துமிந்த திசாநாயக இவர்கள் எல்லோரும் தெரிவித்து விட்டார்கள் எங்களுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்று. எது எப்படியோ ரணிலுக்கான ஆதரவை அறிவித்தது சுதந்திர கட்சி. பதில் தலைவர் நிமால் சிறிபால் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களில் வெற்றி பெறும் மற்றும் எம்முடன் இணக்கமாக செயற்படும் வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குமாறு கட்சியின் செயற்குழு மற்றும் நிறைவேற்ற குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சுயாதீன வேட்பாளராக போட்டியிட உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக அதன் பதில் தலைவர் நிமால் சிறிபால் டி சில்வா தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய செயற்குழு நேற்று புதன்கிழமை மாலை கொழும்பில் கூடியது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. நிறைவேற்று குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை சுதந்திர கட்சியின் பதில் தலைவரான நிமால் சிறிபால் டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். சரி, இப்போ இருக்கக்கூடிய கேபினட் அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர்கள், இவர்கள் எல்லோரும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் மட்டுமே இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் வேறு ஒருவர் ஜனாதிபதியாக வந்தால் அது சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், அனுரகுமார் திசாநாயக்கவாக இருக்கட்டும், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவாக இருக்கட்டும், அல்லது ஜனாதிபதி தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட விஜயதாச ராஜபக்சவாக இருக்கட்டும், இவர்கள் யாராவது ஒருவர் ஜனாதிபதியாக வந்தால் பாராளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அங்கே தேர்தலுக்கு செல்ல வேண்டும். தேர்தலுக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலே அமைச்சு பதவிகள் எல்லாம் போய்விடும். அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சுகளில் இருப்பார்கள் என்று தெரியாது. ஆகவே தான் இப்பொழுது இருக்கும்படி இவரே ஜனாதிபதியாக இருந்தால் இன்னும் 1 வருடத்திற்கு அமைச்சராகவே இருந்து கொள்ளலாம். இன்னும் 1 வருடத்திற்கு மக்களின் வரிப்பணத்திலே கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் அனுபவிக்கலாம். ஆகவே தான் இத்தனை அமைச்சர்களும், இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும், இத்தனை இராஜாங்க அமைச்சர்களும் இதே ஜனாதிபதியே வேண்டும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்போம் என்று கூறுகின்றார்களாக இருக்கலாம். இதுவும் ஒரு ஊகம்தான். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி இருக்கின்றது. மஹிந்தானந்த அழுத்கமகே சொல்கிறாரு, ஜனாதிபதியை வைத்து கொண்டே சொல்கிறாரு, ஜனாதிபதிக்கு முன் இருந்து கொண்டே மஹிந்தானந்த அழுத்கம சொல்கிறாரு, ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா, எந்த காலகட்டத்திலும் ரணில் விக்ரமசிங்கட்ட சந்த தாண்ட கேள் அப்படி கியூஎன, அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு நாளும் கூறவில்லை, ஆனால் இப்பொழுது கூறுகின்றோம். நாங்கள் அரசியல் செய்வதற்கு, நாங்கள் கட்சி நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு நாடு இருக்க வேண்டும், நாடு இல்லை என்றால் எப்படி நாங்கள் கட்சியை நடத்துவது என்று மஹிந்தானந்த அழுத்கம கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல்
எந்த நிபந்தனையும் இல்லாமல் கொந்தேசி விரைத்தவர், அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக மஹிந்தானந்த அலுத்கமக சொல்கின்றார். நிபந்தனையின்றி உங்களுக்கு ஆதரவு வழங்குகின்றோம், ஜனாதிபதி முன்னிலையில் மஹிந்தானந்த அலுத்கமக தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க நாம் எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியால் மாத்திரமே சவாலை வெற்றி கொள்ள முடியும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாம் அனைவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அல்லது அவரது வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். திட்டவட்டமாக சொல்லிட்டார், நாங்கள் எந்த நிபந்தனையும் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்று. இப்படி இருக்கும்போது தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு கடிதத்தை எழுதுகின்றது ஜனாதிபதி செயலாளருக்கு. இப்பொழுது எங்களுக்கு போலீஸில் ஏதாவது கடமைகள் இருக்கின்றன, நிறைய கடமைகள் இருக்கும் தேர்தலுக்கும் போலீஸுக்கும் இடையில். எனவே போலீஸாரின் பாதுகாப்பை நாங்கள் எப்படி பெறுவது என்ற அந்த கடிதத்திற்கு உடனடியாக பதில் அனுப்புகின்றார் ஜனாதிபதி செயலாளர். அதே போன்ற ஆணைக்குழு பதில் அனுப்புகின்றது. தேர்தல் பணிகளுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க ஜனாதிபதி பணிப்பு, எமது கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில் தேர்தல்கள் ஆணைக்குழு. ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக முழுமையான பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி நேற்று ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களை சந்திக்கும் போது ஒரு விடயத்தை கூறினார். 2022ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச எடுத்த தீர்மானத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன். என்ன தீர்மானம்? 2022இல் மஹிந்த எடுத்த முடிவுக்கு நன்றி கூறுகிறேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை கட்டியெழுப்ப தமக்கு ஆதரவளிக்குமாறு தான் முதலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோரியதையும் நினைவு கூர்ந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்று எடுத்த சரியான தீர்மானத்திற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அன்று எடுத்த தீர்மானத்திற்கு. இப்படி இருக்கும்போது கட்டுப்பணம் செலுத்திய 6 வேட்பாளர்கள் யார் யார் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை செலுத்த முடியும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நேற்று வரையான காலப்பகுதியில் மாத்திரம் 6 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பில் போட்டியிட 4 வேட்பாளர்களும் சுயாதீனமாக போட்டியிட 2 வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ தேதியை அறிவித்தவுடன் அறிவிப்பு வெளியான ஒரு சில மணித்தியாலயங்களுக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்திரட்ன சுயாதீன வேட்பாளராகவும் புதிய சுதந்திர முன்னணியின் வேட்பாளர் ஓசல லக்மால், அனில் ஹேரத் ஆகியவரும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு ஸ்டில் இயனகையும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் என்று அந்த விடயத்திலே கூறப்படுகின்றது. அதே போல் நேற்றைய தினம் சஜித் பிரேமதாசவுக்கும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. அதே போன்று தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு எஸ்கே பண்டாரநாயக்கவும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இது எப்படியோ இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சுயாதீனமாக போட்டியிடுகிறார். சுயாதீனமாக போட்டியிட்டால் யானை சின்னமோ பூனை சின்னமோ எந்த சின்னமும் கிடையாது, அவர்கள் ஏதாவது ஒரு சின்னம் கொடுப்பார்கள், அந்த சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும். எப்படியோ ஒரு வதந்தி பரவிவிட்டது, இதயம் சின்னத்தில் போட்டியிட போகின்றார், இதயத்தை காணவில்லை. ஆகவே அந்த இதயம் சின்னத்தில் ஜனாதிபதி ரணில் போட்டியிட போகின்றார் என்ற செய்தி வெளியாகியது. அது பொய்யா? இதயம் சின்னத்தில் ஜனாதிபதி ரணிலா உண்மைக்கு புறம்பான தகவல் என தரவு சரிபார்த்தலில் கண்டறிவு. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவையாம். அவற்றையெல்லாம் நம்பாதீங்க. இதயம் சின்னத்திலெல்லாம் அவர் ஓட் கேட்க மாட்டார், வாக்கு கேட்க மாட்டார் என்று குறிப்பிடப்படுகின்றது. எதை எப்படியோ என்ன சின்னத்தில் போட்டியிடுகின்றார் என்பதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றொரு செய்தியை பார்க்க போகின்றோம். இந்த சம்பள பிரச்சனை தொடர்பாக வடிவேல் சுரேஷ் வாய் திறந்திருக்கின்றார். ஒரு வார்த்தை பேச ஒருவரிடம் காத்திருந்தேன், அந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. சம்பள நிர்ணய சபை 12ஆம் தேதி கூடுகிறது, சாதகமான தீர்வு கிட்டும் என எதிர்பார்க்கிறோம். வடிவேல் சுரேஷ் எம்பி நம்பிக்கை. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவினால் தலைமையில் எதிர்வரும் 12ஆம் தேதி சம்பள நிர்ணய சபை கூட உள்ளது. எனவே அன்றைய தினம் இந்த பிரச்சனைக்கு இறுதி தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருக்கிறார்.
கிரேட் வெஸ்டர்ன் தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். தலவாக்கல கிரேட் வெஸ்டர்ன் தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக தோட்ட தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த தோட்டத்தின் தலைவரை நிர்வாகம் வேலையிலிருந்து இடைநிறுத்தியமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இன்று வியாழக்கிழமை விடிவெள்ளி பத்திரிகை வெளியாகும் நாள். ஆகவே இன்றைய விடிவெள்ளி பத்திரிகை வெளியாகிறது. இந்த நேரத்தில் இது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த செய்தி தொடர்பாக தனது கண்டனத்தை நேற்றைய தினம் தெரிவித்தார். அமாஸ் தலைவர் ஹனியா ஈரானில் வைத்து படுகொலை. உலக நாடுகள் கண்டனம். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. அமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானில் நடந்த தாக்குதல் ஒன்றில் கொல்லப்பட்டுள்ளார். இதனை அமாஸ் அமைப்பும் ஈரானிய அரசும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானின் புதிய அதிபரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் இஸ்மாயில் ஹனியா வீடு ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் புதன்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் குறித்த வீடு மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் அவரும் அவரது உதவியாளரும் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரான் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு விழா, இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டவர் எமது இலங்கை சார்பில் கலந்து கொண்டார் சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன். அதே போன்று இவர் கலந்து கொண்ட பிறகு அனியா அவர்கள் கலந்து கொண்ட பிறகு தேரானில் உள்ள ஒரு வீடு ஒன்றிலே தங்கியிருந்திருக்கின்றார். அப்பொழுதுதான் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். இதை இலங்கை சார்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டித்திருக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது தினகரன் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகின்றது. இந்த அர்ச்சுனா தொடர்பான செய்தி. ராமநாதன் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியர் தொடர்பான செய்தி. டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்கு செப்டம்பர் 11 ஒத்திவைப்பு. போலீஸில் முறைப்பாடு செய்யவும் உத்தரவு. சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் செப்டம்பர் 11 ஒத்திவைக்கப்பட்டது. அவதூறு ஏற்படுத்தியமை, கடமைக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட 5 முறைப்பாடுகள் முன்னாள் வைத்திய அத்தியட்சருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இப்படி இருக்கும்போது அருண பத்திரிகையிலே ஒரு செய்தியை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். 2022 ஆண்டு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நாமல் ராஜபக்ச நேற்று அதனை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். என்ன என்று வாசித்து பார்ப்போம். சித்தவன தேவல் என பலன விட்ட மந்திரி வருண்ட காலா கெவால் கினித்தியனேக்க சாதாரணாய் எப்படி சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா? நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடித்து அவர்களது வீட்டை எரிப்பதில் எந்த தப்பும் கிடையாது என்று சொல்றார். ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சவின் படத்தை தேர்தல் சுவரொட்டியில் போட்டு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அவருக்கு எதிராக செயற்படுவதற்காகத்தான் அவ்வாறு கூறுகிறார். எது எப்படியோ இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது, ஆனால் நேரம் போதாது. இருப்பினும் இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.